அவன் இவன் யார்? 4 பொண்ணை வச்சுக்கோ, ஏன் இதை பண்ணுற நீ? அடுத்து அங்கே பெருந்தோற மலைப்பகுதியா, ஏதோ அங்கே ஒரு மலைப்பகுதியில் கூட்டிகிட்டு போய் உருட்டி விட்டானான். ஒரு முறை உருண்டு போய் ரோட்டுக்கே வந்துட்டானான். அதனால தான் அவன் ஊருக்கே வந்துட்டான். நல்ல குடும்பம்னு சொல்லி அனுப்புனது. சரி, நம்ம மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே, அவர் அதை விட மேலே. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பரிதாபப்பட வேண்டிய ஒரு கேஸ் இல்லையா? அப்போது சாயங்காலம் அவங்க வீட்டில் வந்தாச்சு, வந்து சேர்ந்தாச்சு. லாட்ஜில் உட்காந்து அவங்க ட்ரெஸ் பண்ணி இவ்வளோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு 3 மணி ஆகும்போ வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஃபோன் வருது. ஏன்னா இந்த அண்ணன்காரன் தங்கச்சி கிட்ட ஃபோன் போட்டு ஸ்பீக்கரில் போட சொல்லியிருக்கிறான். பெரிய பாஸ்டராம் அவர். ஸ்பீக்கரில் போடுற கதை எனக்கு தெரியாது. பாஸ்டர் சொல்லு, மாமாவும் அவரும் வீட்டுக்காரரும் வந்திருக்கார், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்களா? பேசண்டா, சொல்லு, என்ன விஷயம்? இப்போது அது கூடவே அனுப்புகிறாரு. அனுப்புக்கு அண்ணன் ஆயத்தம் பண்ணியாச்சு, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபோனை அண்ணங்காண்ட கொடுத்தாச்சு. அப்போ ஸ்பீக்கரில் இருக்கிறது தெரியாது. ஏன்டா உனக்கு அறிவே கிடையாதா? உன் தங்கச்சியை இந்த அளவு கொடுமைப்படுத்தியிருக்கிறான், உனக்கு வலிக்கலை? மலையில் கொண்டு உருட்டி போட்டிருக்கிறான், கேள்வி அண்ணா தானே இருக்கிறான் மொட்டை தலையன். மொட்டை தலைன்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னார் மொட்டை தலை. அண்ணா மொட்டை தலையிட கேளு. மகன் தப்பு பண்ணா தகப்பன் தண்டிக்கணும். ஏயா அழகான அந்த பொண்ணு எவ்வளோ அழகுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உண்மையிலேயே அழகு. இந்த அழகான பொண்ணை போய் மலையில் உருட்டி விடுற அளவுக்கு என்ன ஆச்சு? மொட்டை தலையனா நீ கேள்வி கேளு. ஸ்பீக்கரில் இருக்கு போனு. அப்போ ஊழியக்காரனுக்கு வாய்ஸு மொட்டை தலையன்னு காதில் கேட்டுது. அவனுக்கு வேர்த்து கொட்டுச்சு, இங்கேயும் துடைச்சிருப்பான். துரத்து அவனை துரத்து. வேற கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இந்த வீட்டுக்கு நான் அனுப்பாத. இந்த தீர்க்க தரிசனம் அப்படி தான். தப்பு பண்ண தண்டனை, தவறு செய்தால் திருத்தலாம், கொலை செய்ய முயற்சி பண்ணக்கூடாது. துரத்து. இப்போ நீ அனுப்புறிய, ஒருவேளை அனுப்புனால் அவ செத்தா என்ன பண்ணுவ நீ? இனி தங்கமாக வச்சு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வரைக்கும் வெள்ளியை போலே கூட பார்க்கலையே, இனி என்ன தங்கமாக வச்சு பார்க்க போகிறான் இவன். 2 பேரையும் அடித்து துரத்துன்னு சொன்னேன். உண்மையிலே 2 பேரும் தப்புன்னு மனு ஓடியே போயிட்டாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சிரிப்பு வருது. பாஸ்டர், நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஸ்பீக்கரில் போட்டு அண்ணன் வச்சுருந்தா, அவங்க 2 பேரும் கேட்டு அப்படியே ஓடியே போயிட்டாங்க பெருந்துறைக்கு. சிங்கைக்கேவியோ சூளை நெருப்பான், அவர் என்னை காத்திடுவார். சிங்கைக்கேவியோ சூளை நெருப்பான், அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. இனிதான் சூப்பர் பாய்சம் வரப்போகுது. அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? அந்த அம்மா காலையில் பேசுச்சு, சந்தோஷம். அவங்க பேக் பண்ணி போயிட்டாங்க. பாஸ்டர், உங்களை பார்க்க அன்றைக்கி வரலாமா? நானும் அம்மாவும் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். தீர்க்க தரிசனப்படியெல்லாம் அவங்க ஓடி போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஒரு 10:30 மணி காலையில் வந்து சேர்ந்தாங்க தாயும் மகளும். பார்த்தவன் பொண்ணு அழகாக தான் இருக்கா. அம்மா அதை விட அழகாக தான் இருக்காங்க. இப்படி அழகான பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சோதனை வந்து விட்டதே என்று வருத்தப்படுவதற்கு முன்னாடி சொன்னார், இவள் ஒரு விபச்சாரி. அல்லேலூயா. எப்படியெல்லாம் பூசி முழுகினாலும் பாவத்தில் நினைப்பார். எனக்கு இப்போ வேர்த்து போனது.
இந்த மகளுக்காக இவ்வளோ யுத்தம் செய்தீர், இப்போ இவ்வளோ பார்த்து வச்சார் என்று சொல்கிறீரே, இது உமக்கு அடுக்குமான்னு கேட்டா முதல்ல இந்த அலுவலகத்தை விட்டு துரத்திடுனார். ஒரு உயிரை காக்கிறதுக்கு நான் இதை சொன்னேன், செஞ்சேன், துரத்திடு. வீட்டில் போனதும் அவளுக்கு ஃபோன் போடு, கேளு, யோபு 10:5 விசாரி, மணிக்கணக்கில் உன் பாவ கணக்கை சொல்லுவா, அவள் பாவ கணக்கை சொல்லுவா. ஃபோன் அடித்தேன், ஃபோன் எடுத்தா, அப்புறமா பேசினேன். சரி, நீ ஒரு விபச்சாரி என்று, இச்சைக்குரியவள் என்று கர்த்தர் சொல்கிறார், இப்படி சொல்லு, நீ பரிசுத்தம் உள்ளவளா பரிசுத்தம் இல்லாதவளா? கேள்வி. அல்லேலூயா. இந்த பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? கேட்டுட்டேன். பாஸ்டர், உண்மையை சொல்லணும், உங்கள்கிட்டலாம் மறைக்க முடியாது, நானும் ஒரு ஆளும் லவ் பண்ணுறோம். இவன் எத்தனை பிள்ளைங்க? 3-4 இருக்குது, அரிசல் நிறைய இருக்குது. லவ் பண்ணுறியா? அதாரு அது நாங்கள் போகிறோம், எங்கள் சபையில் வர யூத்து பாஸ்டரோட லவ்வு, யூத்து பாஸ்டரோட லவ்வு. சரி, அப்போ அவன் அங்கே போனால் புருஷனிடத்தில் வாழை மடித்து தான் இந்த யூத்து புருஷனோட லவ் வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி ஒரு பிளான். அதெல்லாம் சம்பவம்லாம் உண்மை தான், ஆனால் இப்போ லவ் பண்ணுறதும் உண்மை தான். சரி, நீ லவ் பண்ணு, அதோட பிரச்சனை கிடையாதுன்னு வச்சு விடுவோம். குடும்பம் நடத்திருக்கியா? அதைத்தான் செஞ்சிட்ருக்குறோம். அப்போ புருஷன்ட்ட வாழலை, புருஷன்ட்ட வாழலை. இப்போ என்ன அடுத்த கட்டம்? உன் அண்ணன் கேட்டால் நான் என்ன பால் சொல்கிறது? கருங்கல்ல வீடு பார்த்துருக்குறோம், அவரை வர சொல்லியிருக்கிறேன். உற்சாமா கையை தட்டி பிளேஸே சொல்லிட்டா. கருங்கலுக்கு எனக்கு ஆகாது போல இருக்குது, எங்கே பார்த்தாலும் அங்கேருந்து ஆரம்பிச்சிட்டாரு. கருங்கல் வீடு பார்த்து வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஸ்கெட்சே போட்டிருக்காங்க அவங்க. அந்த பெருந்துறையிலன்னு அந்த யூத்து பாஸ்டரை கீழே கொண்டு வரேன். அப்போ யூத்து பாஸ்டர் குடும்பம் அது, அந்த பொண்ணு ரொம்ப திமிரு பிடிச்சவா, பணக்காரி, வாழ்க்கையே போச்சு, அந்த வாழ்க்கையை கொடுத்துட்டேன். ஒரு பெண்ணு எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுப்பா? உற்சமா கையை தட்டுங்க. எல்லாம் அந்த கிறிஸ்தனுடைய கிரியைகள். அல்லேலூயா. மாமிசத்தினுடைய கிரியைகள், ஆவியினுடைய கிரியைகள் அல்ல, மாமிசத்தினுடைய அந்த கிறிஸ்தனுடைய கிரியைகள். ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாகி போகிறது. ஒரு அந்த கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வந்தா சாவையும் சேர்த்து தான் கொண்டு வரான் பாருங்க. ஒருவேளை அவன் மலையில் உருட்டி விட்டுருப்பான். எப்படி? தனக்கு கீழே இருக்கா பாஸ்டர் கூட லவ் பண்ணனால தூக்கி விட்டு விட்டுருப்பான். பாவம், மொட்டை தலையர்கள் ஓடி போய்விட்டார்கள். என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன், உன் புருஷன் வேண்டானா டைவர்ஸ் பண்ணிடு, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போ, ஏன்னா இந்த ஊழியத்தில் வராத. இது ஆவிக்குரிய குடும்பம் அல்ல, ஆவிக்குரிய பங்கிடுதல் அல்ல, மாமிசத்தினுடைய பங்கிடுதல். இது சாலமோன் 70 வரை கட்டினான், அது பரிசுத்தம், இது மாமிசம். கொன்றுவேன்னு சொல்கிறார். அன்னைக்கு ஓடி போனவா இன்னைக்கு வரை இந்த பக்கம் வரவே இல்லை. எங்கே இருக்கிறா? கருங்கல்ல இருக்காளோ இல்லை பெருந்துறையில் இருக்காளோன்னு தெரியாது. நீ தேடி கண்டுபிடிங்க. பெருந்துறையில் மொட்டை பாஸ்டர் யாருன்னு பாருங்கள். ஒரு சம கையை தட்டி, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அப்படி எழுமி நிற்பான். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா. நான் அந்த சகோதரத்தில் இன்னொன்று கேட்டேன். சரி, நீ விரும்புகிற இடத்துல கல்யாணம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கிடுவோம், உன் பிள்ளைகள் என்ன ஆச்சு? பிள்ளைகளை அவர் பார்த்துடுவார், பிள்ளைகளை அவர் பார்த்துக்கிடுவார். அப்போ எங்கே முள் இருக்குது? இந்த ஸ்திரீ இடத்துல தான் முள் இருக்கிறது. இந்த ஸ்திரீ இடத்துல இருக்கிற முள்ளை பிடுங்கன்னா அவன் பாஸ்டர் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இல்லையா? மேபி. அல்லேலூயா. ஆனாலும் ஜெபிக்கிறதை விட்டு, அவளிடத்தில் இருக்கிற அந்த கிறிஸ்தனுடைய ஆவியை அழிப்பதை விட்டு விட்டு அவளை அழிக்க அவன் தீர்மானித்தால் கர்த்தர் என்ன செய்வார்? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. ஆகவே மொட்டை பாஸ்டர்கள்
பெருந்துறையில் இருந்தால் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க. பக்கத்தூர். பெருந்துறை இங்கே இருக்குது 30 கிலோமீட்டர். எல்லாம் பக்கம் தானே. உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அவை யாருடைய வாழ்க்கையில் அந்தி கிறிஸ்து என்பவன் வரக்கூடாது. வந்தால் முடிஞ்சு போச்சு, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. பாவத்தினுடைய ஆரம்பம் வந்து விட்டது என்பதுதான் மெய்ப்பொருள். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் என்ன செய்வார்? பாவம் செய்கிறவர்களை கொன்று போடு என்ன சொல்கிறாரு? அப்போ கொன்று போடுவார். அது தேவையா? ஆகவே யாரும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்தி கிறிஸ்து இடங்கொடாமல் கர்த்தருக்கு உங்கள் முழு இருதயத்தையும் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. பாதி இருதயம் ஆண்டவருக்கு, பாதி இருதயம் இயேசு அந்த அந்தி கிறிஸ்துக்குன்னு வைக்காதீங்க. முழு இருதயத்தையும் முழு உள்ளத்தையும் கர்த்தருக்கே கொடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய தேவாலயமாகிய உங்கள் சரீரத்தில் அவர் மட்டும் வாசம் செய்யட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தங்க பலன் தருவார். அந்தி சந்தி. ஹல்லேலூயா. 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 உங்கள் யாவருக்கும் சுகமும் சமாதானமும் கர்த்தருடைய வழி நடத்தலும் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நிற்கிற சுபாவமும் இன்று முதல் உங்களுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.